7 குதிரை படம் வீட்டில் மாட்டினா இது நல்லதா, அது முகத்தில் முழிச்சா நல்லதா அப்படின்னு கேட்டால் நல்லது. ஆனால் எல்லாருக்கும் பொதுவானது அல்ல. இது சூரிய பகவான் வெள்ளை குதிரைகள் 7 தேர்கள் பூட்டி அப்படியே பவனி வர மாதிரி கோவிலில் சூரிய பகவான் கோயிலில் இருக்கும். இது சூரிய பகவானையும் குறிக்கக்கூடியது. சூரிய பகவான் யார் ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ, இல்லை சூரிய பகவான் கூட ஒரு இருள் கிரகம் சேர்ந்து சூரியன் தன் வலிமை இழந்திருக்கிறாரோ, அவர்கள் இந்த வெள்ளை குதிரை 7 குதிரை பூட்டி இருக்கிற மாதிரி இந்த தேர் ரூபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. எனக்கு யானை முகமும் சிங்க முகமும் பார்த்தனா எனக்கு லக்கு. என் டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் யானை, இந்த பக்கம் சிங்கம் வச்சுருப்பேன். அதே மாதிரி துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணலாம். மாகாளியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே சிங்கம் இருக்கும். ஸோ இந்த கோவில்களுக்கு போய் நான் வழிபாடு பண்ணுவேன். அதே மாதிரி என் கோவிலில் நான் விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். நான் டெய்லி அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு டெய்லி நான் கோயிலுக்கு போவேன். அப்போ கண்டிப்பாக விநாயகரை நான் நமஸ்காரம் பண்ணுவேன். அப்போ அந்த முகத்தை பார்க்குறப்ப எனக்கு நல்லது நடக்கும். நான் திட்டமிட்டு இது பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு ஆந்தை படம், சில பேருக்கு இப்போ எண்ணெய் பார் யோகம் வரும், கழுதை படம், இப்போ டைனாசர் கண்ணெல்லாம் வச்சுருக்காங்க, டைனாசர் கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது எல்லாருக்குமே பொதுவானதான்னு கேட்டால் பொதுவானது இல்லை. உங்களுக்கு நீங்கள் என்ன விலங்கு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி எனக்கு குரங்குகளுக்கு நான் உணவு அளிச்சு அப்படின்னா உடனே எனக்கு பண உறவு அதிகரிக்கும். எனக்கு ஒரு வியாதி இருக்குன்னா அந்த வாரம் அது சரியாயிடும். இதே மாதிரி யானை முடி சில பேருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மிருகம் செட் ஆகும், ஒவ்வொரு தாவரம் செட் ஆகும். எனக்கு இப்படி செட் ஆகக்கூடிய ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை உண்மையாலுமே ஒரு இலையை பறித்து என் ஃபோனுக்கு பின்னாடி நான் வச்சுக்குவேன். எனக்கு என்னைக்காவது சக்தி வேணும் அப்படின்னா, நான் லோவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இலையை பறித்து என் ஃபோனுக்கு பின்னாடி பவுச்சு பின்னாடி வச்சுக்குவேன். உண்மையாலுமே எனக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அதே மாதிரி அந்த மரத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்த மரத்துக்கு நமக்கு ஏதோ ஒரு பூர்வீக பந்தம் இருக்கும் போல அப்படின்னு எனக்கு ஒன்று தோணும். உங்களுக்கு உண்மையாலுமே எந்த மரத்தின் மீது அப்படி தோணுதோ அந்த மரம் உங்களுக்கான மரம். அந்த மரத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க, அந்த மரத்துக்கூட நின்று பேசுங்க. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக இருக்கும். ஆனால் உண்மையாலுமே நீங்கள் அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் வாங்க. இந்த பிரபஞ்சத்தில் காரணம் இல்லாமல் எதுவும் இல்லை. காரணம் இருக்கிறங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. யார் இந்த வீடியோவை பார்க்கணும்னு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கோ அவங்களால மட்டும்தான் இந்த வீடியோவையே பார்க்க முடியும். இதுதான் நியதி. இப்படி தான் எல்லா விஷயமும் நடக்குது. அப்போ இதுவும் நமக்கான ஒரு தொடர்பு. உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் உள்ளே வந்திருப்பாங்க, நிறைய பேர் போயிருப்பாங்க. ஒரு நாள் கூத்துக்கு நடித்தவங்களும் உண்டு, பல வருடமாக உங்களுடைய நாடகத்தில் நடித்து கொண்டிருப்பவர்களும் உண்டு. இதே மாதிரி தான் இங்கே வாழ்க்கையில் எல்லாமே. ஸோ அப்போ இங்கே எதுவுமே தேவையில்லாமல் இல்லை. இதெல்லாம் வேணும், அதெல்லாம் அவங்க தூரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு புதுசாக உங்கள் லைஃப்பில் இன்னொருத்தங்க வருவாங்க. அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் தேவைங்கிறங்காட்டி தான் அதை நம்ம சந்திக்கிறோம், பார்த்தோம், பேசினோம், பழகினோம், பிடிச்சோம் எல்லாமே. அப்போ ரொம்ப முக்கியமானது நீங்கள் எல்லா எல்லா மிருகமும் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு நெகட்டிவாக வேலை செய்யக்கூடிய விலங்குகளும் உண்டு. உங்களுக்கே தெரியும். நீங்கள் சில போஸ்டர்லாம் பார்த்ததுக்கப்புறம் சில பாடல்கள் கூட இப்படி உண்டு. சில பாட்டை கேட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும், சில பாட்டை கேட்டால் உங்களுக்கு கெடுதல் நடக்கும். எத்தனை பேருக்கு இப்படி இருக்குன்னு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் உண்டு. ஸோ உங்களுக்கான மிருகம் எது, உங்களுக்கான மரம் எது, உங்களுக்கான பாடல் எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி இதை ரிப்பீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான லைஃப் நல்லாயிருக்கும்.